ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் பீட்ரூட் முட்டை பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முதலில் இடிகல்லில் 2 பல் பூண்டு, ஒரு அரை மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் வத்தல் ஆகியவற்றை போட்டு கொரகொரவென்று இடித்து கொள்ளவும். அதற்கு முதலில் கடாயை அடுப்பில் வைத்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி வதக்கவும். அடுத்து சிறுதாக நறுக்கிய பீட்ரூட்டை சேர்த்து வதக்கவும். அடுத்து தீயை மிதமாக வைத்துக்கொண்டு மூடி போட்டு வேக வைக்கவும். இடையிடையே கிளறி கொடுக்கவும். சுமார் 7 நிமிடங்கள் கழித்து தேவையான அளவு உப்பை சேர்க்கவும். பின்பு அரைத்த தேங்காயை சேர்த்து வதக்கவும். 2 நிமிடங்கள் தேங்காய் அரைப்பை விட்டு வதக்கிய பின்பு 3 முட்டைகளை சேர்க்கவும். சிறிதளவு உப்பு தண்ணீர் சேர்க்கவும். முட்டை வெந்த பிறகு பீட்ரூட்டையும் சேர்த்து வதக்கவும். 1 நிமிடம் வதக்கி இறக்கவும். இப்போது சுவையான பீட்ரூட் முட்டை கூட்டு தயார். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.